என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு என் கூட ஒர்க் பண்ணுற பையன். ஆக்சுவலி அவன் வந்து கோல்டில் வந்து ஒரு லாஸ்ட்டு 1 இயர்லேருந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரான். அவனுக்கு வர இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். பட் அவனோட அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே இப்போ வந்து 60%. டோட்டலாக வந்து 3 லேக்ஸுக்கு மேலே வந்து அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ வளர்ந்துருக்கு. ஆனால் அவன் பண்ணது வந்து எல்லாமே கோல்டில் மட்டும் தான் பண்ணியிருக்கான். பட் வந்து அவன் என்கிட்ட கேட்குறான், கோல்டோட விலை ஏறிட்டே போகுது. ஆனால் அதை விட வேகமாக சில்வர் ஏறுதேடா. இப்போ நான் சில்வர் வாங்கலாமா அப்படின்றத கேட்டிருந்தான். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் அண்ட் 15 இயர்ஸ் அண்ட் 20 இயர்ஸோட கோல்டு சில்வர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷியோ வந்து எப்போல்லாம் 50க்கு கீழே வருதோ அப்போ வந்து கோல்டு வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். அல்லது சில்வர் வந்து ஓவர் ப்ரைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றத தான் குறிக்குங்க. ஏன்னா இப்போ சில்வர் வந்து கடந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த ப்ராப்ளம்னால சைனாவோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ரொம்பவே அதிகமாகிருக்கு. இதனால் வந்து சில்வரில் ஒரு 20 to 30% ஸ்லைட் கரெக்ஷன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இங்கேருந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்துட்டு இப்போ உடனே சில்வர் கரெக்ட் ஆகலைனாலும் வேல்யூவேஷன்ஸ் ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிருக்கிறதுனால கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.